வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, உயிரில் கலந்த உறவே கதையின் 19வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். ரதி எப்படி இருக்கிறாள் என தெரியாமல் இங்கு ராமின் மனம் அல்லாடிக் கொண்டிருந்தது. இந்த நேரத்தில் அவள் கல்லூரியில் இருப்பாள் என்று தெரிந்தாலும் அவளை பார்க்க வேண்டும் என மனம் துடிக்க நேராக கல்லூரிக்கே வந்தான் ராம். ராமை பார்த்ததும் ரதி சற்று பயந்தாலும் ரோஜாவின் வார்த்தைகளில் சிறிது நம்பிக்கை வந்திருப்பதால் மெதுவாக அவனிடம் வந்தவள், சாரி, நேற்று கொஞ்சம் டென்ஷன் ஆகிவிட்டேன், அதான் மயக்கம், உங்களுக்கும் சிரமத்தை கொடுத்து விட்டேன் என வார்த்தைகளை திக்கி திணறி சொல்ல, உன்னோட சாரியை நீயே வச்சுக்கோ, இப்போது உனக்கு தேர்வு எதுவும் இல்லதானே என அவன் அதிகாரத்துடன் கேட்டான். இப்போது இல்லை, ஏன் என கேட்டபடி குழப்பத்துடன் அவனை பார்த்தாள் ரதி. நான் நாளை பெண் பார்க்க வருகிறேன், அதற்குத்தான் சொன்னேன். அப்புறம் நான் பெண் பார்க்க வரும்போது இந்த புடவை உடுத்தி கொண்டு வந்து நில்லு, இந்த கலர் எங்க அம்மாவுக்கு சென்டிமெண்டா ரொம்ப பிடிக்கும் என ஒரு பார்சலை கொடுத்தான் ராம். இதை சற்றும் எதிர்பார்க்காத ரதி, என்ன உளறீங்க நீங்க, புரிய மாதிரி சொல்லுங்க என சொல்ல, இது வரைக்கும் உளறிட்டு தான் இருந்த, இனி அப்படி இல்லை, நானும் எத்தனை முறைதான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்கறது பாரு, கேட்கறவங்க எல்லாம் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இவனுக்கு வேற பொழப்பே இல்லைன்னு, கொஞ்சமாவது அடுத்த ஸ்டெப்புக்கு வாடான்னு சொல்றாங்க. இனி உன்னிடம் பேசி பிரயோஜனம் இல்லை. நான் ஏதாவது சொல்ல அப்புறம் நீ மயங்கி விழ, சொன்னதுக்கே நீ மயங்கி விழுந்தேன்னு யாருக்கு தெரிய போகுது? மற்றவங்க எல்லாம் வேற மாதிரி நினைச்சிட்டாங்கன்னா அதான் என அவன் ஏதோ முக்கியமாக பேசுவது போல ஆரம்பித்து கிண்டலில் முடிக்க, இங்க பாருங்க ராம், அவசரப்படாதீங்க, நான் உங்களிடம் கொஞ்சம் பேசணும் என அவள் ஆரம்பித்ததும், நீ ஏதும் பேச வேண்டாம், இனி நாம் பேசுவது என்றால் நமது முதல் இரவில் மட்டுமே என்றவன். அச்சோ, அங்கு பேச்சுக்கு என்ன வேலை, வேண்டாம், எல்லாம் திருமணம் முடிந்து 2 நாட்களுக்கு பிறகு பேசிக்கொள்ளலாம். இப்போது பொறுப்பாக இந்த அனாட்டமி படிப்பை எல்லாம் ஓரங்கட்டி வைத்துவிட்டு நம்ம திருமணத்திற்கு எப்படி தயாராவது அப்படின்னு மட்டும் யோசி என படபடவென பேசிவிட்டு நிற்காமல் திரும்பி நடந்தான் ராம். ராம் இந்த அளவு உரிமையாக பேசியது ஒரு புறம் சந்தோஷமாக இருந்தாலும், ஆனால் தனது நிலையை அவனுக்கு விளக்கிய பின்பே, அதுவும் தனது கண்டிஷனுக்கு அவன் ஒத்துக்கொண்டால் மட்டுமே திருமணம் என்பதில் ரதி தெளிவாக இருந்தாள். ரதியிடம் ஒரு வேகத்தில் பேசிவிட்டு வந்த ராம் இனி அடுத்தது என்ன பண்ண வேண்டும் என யோசிக்க ஆரம்பித்தான். 2 பக்கமும் தான் பேசினால் பிரச்சனை வரும் என நினைத்தவன் இதையெல்லாம் மிக எளிதாக சமாளிக்கும் ஒரே ஆள் அவனுக்கு ஞாபகம் வர, முதலில் அலைபேசியில் அந்த எண்ணை அழுத்தினான். அவன் சொன்னதை முழுவதும் கேட்ட பிறகு எதிர்ப்புறத்தில் சிறிது நேரம் மௌனமாக இருக்க, பின்னர், உனது முடிவில் நீ உறுதியாக இருக்கிறாயல்லவா என்ற கேள்வி வந்தது. நான் மாற மாட்டேன் என்று அவன் சொன்னதும் சில கேள்விகள் மேலும் வர, அவன் அனைத்திற்கும் பதில் சொன்னான். உங்களை நம்பித்தான் இருக்க, நாளைக்கே பெண் பார்க்க போகணும், நீங்கள் எனக்கு எப்படியாவது இதை நல்லபடியாக முடித்து தர வேண்டும் என கெஞ்சலில் முடித்தான் ராம். சரி சரி, இப்படி திடுதிப்புன்னு சொல்லிட்டு அதுவும் நாளைக்கேன்னு சொல்ற, என்ன பண்றது, சரி விடு, நான் யோசிச்சு உனக்கு மதியம் ஃபோன் பண்றேன் என சொல்லிவிட்டு அலைபேசி வைக்கப்பட்டது. இப்போதுதான் ராமிற்கு நிம்மதியாக இருந்தது. இனி எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளித்து கொள்ளலாம் என நம்பிக்கையோடு இருந்தான் ராம். இந்த மனித மனம் இருக்கிறதே, தான் நினைத்தது நடந்துவிடும் என தெரிந்தவுடனே அதன் விளைவுகளை பற்றி யோசிக்காமல் கனவில் மிதக்க ஆரம்பித்துவிடும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்ற நம்பிக்கையில் அவன் இருக்க, ஆனால் விதியோ நான் இருக்க அது நடந்து விடுமா என மர்ம புன்னகையுடன் அவனை பார்த்து சிரித்து கொண்டிருந்தது. தேவா வரும் வரை நடப்பவைகளை பார்த்து கொண்டிருந்த ரோஜா மனதில் பல வகையான எண்ணங்கள் வட்டமிட யோசனையுடனேயே அமர்ந்திருந்தாள். பின்னர் தேவா வந்ததும் இருவரும் கிளம்பி அலுவலகம் செல்ல, அப்போதும் ரோஜா இயல்பு நிலையில் இல்லை.
அவளது முகத்தை வைத்தே அவள் சரியில்லை என புரிந்து கொண்ட தேவா அவளை வீட்டிற்கு அனுப்பி வைத்தான். இரவு வீட்டிற்கு வந்தவன் ரோஜாவின் முகம் சற்று தெளிவுடன் இருக்க அப்போதுதான் அவன் நிம்மதி பெருமூச்சு விட்டான். ஹாலில் அமர்ந்திருந்த ரோஜா, அத்தா, சீக்கிரம் முகம் கழுவிட்டு வாங்க, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்கு என சொல்ல, என்னது அம்லு அது என ஆர்வமுடன் கேட்டவன், நீங்களே கண்டுபிடியுங்கள் என்றாள். என்ன விஷயம் என யோசித்தவன், நீ இன்று மதியம் தூங்கலையோ என்றவன். இல்லையே, நான் கிளம்பும் போதும் உன் குரட்டை சத்தம் கேட்டுச்சே. அப்புறம் நீ தீனி சாப்பிட்றத விட்டுட்டியா? ஐயோ, அது எப்பவும் நடக்காத விஷயமாச்சே. வேறென்ன என அவன் யோசிக்க அவனை ஒரு முறை முறைத்தவள், போங்க அத்தான் என கோபமாக முகத்தை திருப்பிக் கொள்ள, அச்சோ அம்லு, இப்படி திடீர்னு கேட்டா நான் என்ன சொல்றது என அவளுடன் பேசிக்கொண்டே ரதியிடம் கண் அசைவில் என்ன என்று கேட்க, அவளோ தெரியாது என்று சொல்ல, அண்ணனும் தங்கையும் ஒன்னும் ரகசியம் பேச வேண்டாம், முகம் கழுவிக்கிட்டு வாங்க, நானே சொல்ற என அவள் சலித்து கொண்டே சொன்னாள். இது குட் கேர்ள் என அவள் கன்னத்தை கிள்ளியவன், 5 நிமிடத்தில் வந்து விடுகிறேன் என சொல்லிவிட்டு வேகமாக படியேறினான். அவன் கீழே வந்ததும், இப்போது சொல்லுங்கள் என்ன சர்ப்ரைஸ் என்று. ஆனால் எதுவாயிருந்தாலும் சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு ரொம்ப பசி, சாப்பிடணும், அதனால சீக்கிரம் சீக்கிரம் என அவன் அவசரப்படுத்த, பொறுங்க அத்தான், நிஜமாவே ரொம்ப பசியில இருக்கீங்களா? அப்ப சூப்பர் அத்தான், இன்னைக்கு நான் தான் டிஃபன் செய்தேன் என சொல்ல, எனது நீயா என தேவா அதிர்ந்து மேஜையை விட்டு 2 அடி நகர்ந்தவன், ஓ சரவண பவன் சாப்பாடா என சொல்லியபடியே சமாதானமாகி வந்து அமர்ந்தான். இல்லாத்தா, நானே சமைச்சேன், மதியம் முழுவதும் இன்டர்நெட்ல பார்த்து சூப்பர் ரெசிபி செஞ்சிருக்கேன் என்றாள். அப்படியா என அவன் ஆச்சரியப்பட, ரதியும் சீக்கிரம் என்னன்னு சொல்லு ரோஜா என அவசரப்பட, அவளோ பல பில்டப்களுக்கு பிறகு திறந்து காட்ட அங்கு நூடுல்ஸ் இருந்தது. நூடுல்ஸா என நொந்து நூடுல்ஸான இருவரும், இதற்குத்தான் இத்தனை ஆர்ப்பாட்டமா என தேவா சொல்லவும், எவ்வளோ கஷ்டப்பட்டு 2 மினிட்ஸ் சமையல் அறையில நின்னு இத பண்ணி இருக்க என அவள் கோபித்து கொள்ள, அவளது செய்கையில் சிரிப்பு வந்தாலும் தனக்கு செய்து தர வேண்டும் என்ற எண்ணம் அவளுக்கு வந்ததில் அவன் மனம் மகிழ்ச்சி கொள்ள, இல்ல அம்லோ, சும்மா சொன்ன, சூப்பரா இருக்கு என சொல்லி ரசித்து சாப்பிட்டான் தேவா. உணவு வேளை முடிந்ததும் ரோஜா பால் கொண்டு வந்ததும் அதை குடித்தவன் பொதுப்படையாக பேசிக்கொண்டிருக்க, திடீரென்று, ரதி, உனக்கு இந்த வருடத்தோடு படிப்பு முடியுது இல்லையா என்றான் தேவா. ஆமாம் அண்ணா, இன்னும் 2 மாதங்கள் தான் இருக்கின்றன. அதற்கு பிறகு கொஞ்ச நாட்கள் மருத்துவமனையில் பணியாற்ற வேண்டும், அவ்வளவுதான். ஏன் அண்ணா என அவள் கேட்க, இல்ல ரதிமா, உனக்கு திருமணம் செய்து விடலாம்னு நினைக்கிறேன். இப்போதே நிறைய பேர் தங்கையை வைத்துக்கொண்டு நீ திருமணம் செய்து கொண்டாய் என்று கேட்கிறார்கள். மேலும் ஒரு நல்ல வரன் வந்திருக்கு, அதான் என்று சொல்லி நிறுத்தியவன், நீ என்ன நினைக்கிறாய் ரோஜா என சொல்லிக்கொண்டே ரோஜாவை பார்க்க, ரோஜாவும் ரதியும் அதிர்ச்சியில் அப்படியே அமர்ந்திருந்தனர். நான் சந்தோஷமான விஷயம்தானே சொன்ன, அதற்கு ஏன் 2 பேரும் இப்படி இருக்கீங்க என அவன் கேள்வி எழுப்ப, முதலில் இயல்பு நிலைக்கு வந்த ரோஜா, இல்ல, அது வந்து செய்யலாமத்தான், ஆனா படிப்பு இன்னும் முடியல, அதான் என இழுக்க, ரதியும் ஆமாம் அண்ணா, நான் படிப்பை முடித்து விடுகிறேன் என வேகமாக சொன்னாள். அட கடவுளே, நான் என்ன உடனே திருமணம் செய்கிறேன் என்றா சொன்னேன்? பாட்டி எனக்கு போன் செய்திருந்தார், ஒரு நல்ல வரன் இருக்கு, நம்ம ரதிக்கு பார்க்கலாமா என்று கேட்டார். அதான் நான் உங்களிடம் கேட்டுவிட்டு சொல்கிறேன் என்று சொன்னேன், அவ்வளோதான் என்றான். எனது பாட்டி போன் பண்ணாங்களா என கேட்டவள், என்னிடம் எதுவுமே சொல்லல, இந்த பாட்டிக்கு எதற்கு இந்த வேண்டாத வேலை என மனதில் திட்டிக் கொண்டே, முதலில் படிப்பு முடியட்டும், அதன் பிறகு பார்த்து கொள்ளலாமத்தான், நான் பாட்டியிடம் பேசிக்கொள்கிறேன், வயதான காலத்தில் சும்மா இருக்கவே முடிவதில்லை அவர்களுக்கு, இருக்கட்டும், காலையில் போன் செய்து அவர்களிடம் பேசுகிறேன் என வாய்க்குள் முனக, பெரியவர்கள் சொன்னால் அது நல்லதற்குத்தான் ரோஜா, பாரு, எனக்கு கூட இந்த எண்ணம் வரவில்லை, அதற்குத்தான் பெரியவங்க வேண்டும் என்பது என அவன் பாட்டியின் புகழ் பாட, இந்த மாதிரி ஒரு கும்பலை வச்சுக்கிட்டு எம்ரால்டு, நீ பண்ற அட்டுழியம் தாங்க முடியல,
காலையில் இருக்குது உனக்கு கச்சேரி என மனதிற்குள் திட்டியவள் வெளியில் சிரித்து கொண்டே ஆமாம் ஆமாம் அத்தான் என்றாள். அதற்குள் ரதி தூக்கம் வருகிறது என சொல்லி வேகமாக அவள் அறைக்கு சென்றுவிட இவர்கள் இருவரும் மாடிக்கு சென்றனர். உள்ளே சென்றதும் ரோஜா ரதி பத்தின யோசனையில் இருக்க, தேவாவோ அவள் காலையில் பார்த்ததை நினைத்து குழப்பிக் கொண்டிருக்கிறாள் என நினைத்தவன் மெதுவாக அவள் அருகில் வந்து, சாரி ரோஜா, காலையில் உன்னை மையத்துக்கு அழைத்து சென்று உன் மனதை வேதனைப்படுத்தி விட்டேன். உனக்கு பிடிக்கவில்லை என்றால் விட்டுவிடு, இனி அங்கு செல்ல வேண்டாம் என சொல்ல, அவன் சொன்னது சிறிது நேரத்திற்கு பின்பே அவளுக்கு புரிய, அப்படியெல்லாம் இல்லாத்தா, அங்கு எத்தனை பேர் எவ்வளோ மன கஷ்டங்களுடன் வந்து அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் வக்கீல்களை பார்ப்பதே ஏதோ தெய்வத்தை பார்ப்பது போன்று பய பக்தியுடன் வக்கீல் சொல்வதை கேட்கிறார்கள். அதை பார்க்க பார்க்க எனக்கே வக்கீல் தொழில் மீது பெருமையாக இருந்தது என்றாள். உண்மைதான் ரோஜா, இன்று ஏழைகளுக்கும் வயதானவர்களுக்கும் சட்டம் ஒரு எட்டா கனியாகவே இருக்கு. அந்த நிலை மாறணும். அதற்கான சின்ன முயற்சிதான் இது என அவன் சொல்ல, சூப்பரத்தான், இதா எங்க தாத்தாவும் சொல்வார். நீ டாக்டர் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா ஏழைகளுக்கு இலவசமாக மருத்துவம் பார்க்கணும் ரோஜா குட்டி. எத்தனை பேர் வசதி இல்லாமல், விபரம் தெரியாமல், சிறு நோய்களை கூட சரியாக கவனிக்காமல் இறந்து விடுகின்றனர். அதனால் நீ படித்து பெரிய மருத்துவராகி நிறைய இலவசமா வைத்தியம் பார்க்கணும்னு சொன்னார். ஆனால் அவர் கண்டது கனவாகவே போய்விட்டது என சொல்லும் போதே அவள் குரல் தடுமாற, இங்கு பாரு ரோஜா, உனக்கு நடந்ததைப் போல் இன்று பல இடங்களில் இது போல் நடக்கிறது. அதற்கெல்லாம் பெண்கள் அச்சப்பட்டு உள்ளே இருந்தால் பின்னர் பாரதி கண்ட புதுமை பெண் எப்படி வருவாள்? அன்று உனக்கு நடந்தது எதிர்பாராத ஒன்று. உண்மையாக தப்பு செய்திருந்தால் கூட பயப்படுவதில் நியாயம் இருக்கு. தப்பே செய்யாத நீ எதற்காக இப்படி பயப்படுகிறாய் என அவளின் மனதின் பயத்தை போக்க அவன் நம்பிக்கையுடன் பேச, உங்களுக்கு என்னோட முழு கதையும் தெரியாது அத்தான் என அவள் சொல்லி முடிக்கும் முன்பே, எனக்கெல்லாம் தெரியும் அம்லோ, எல்லா விவரங்களையும் உனது பாட்டி என்னிடம் சொல்லிவிட்டார்கள். அதையெல்லாம் தெரிந்த பிறகே உன்னை திருமணம் செய்தேன் என்றவன், ஆனால் அதில் எனக்கும் என சொல்லி நிறுத்தியவன் சற்று தடுமாறிய பின்னர், மறுபடியும் சொல்றேன் அம்லோ, உன்னை விரும்பியே திருமணம் செய்தேன், பரிதாபத்தில் அல்ல. அதை நன்கு புரிந்து கொள் என அழுத்தமாக சொல்ல, அத்தான் என கேவியபடியே அவன் மார்பில் சாய்ந்தவள் வெகுநேரம் அழ, தேவாவும் அதை தடுக்கவில்லை. சிறிது நேரத்தில் அவள் அழுகை நின்றுவிட, அம்லு அம்லு என அவன் அவளை அழைக்க பதில் இல்லை. வேகமாக நிமிர்த்தி பார்த்தவன் அவள் நன்றாக உறங்க அதை பார்த்ததும் சிரிப்பு வர, நீ குழந்தையா குமரியானே தெரியல அம்லு என கொஞ்சியபடியே அவளை படுக்கையில் படுக்க வைத்தான். மறுநாள் தேவாவின் நெஞ்சத்தை மஞ்சமாக கொண்டு ரோஜா உறங்கிக் கொண்டிருக்க அலைபேசி மணி இருவருக்கும் இடையே பிரிவினை ஏற்படுத்தியது. அலைபேசி ஒலித்ததும் எடுத்து பார்த்தவன் நம்பரை கண்டதும், சொல்லு நண்பா, என்ன இந்த நேரத்துல போன் பண்ணியிருக்க என சொல்லியபடியே எழுந்து பால்கனி சென்றான். அந்த சத்தத்தை கேட்டு விழித்தவள் எழுந்து குளியல் அறை நோக்கி சென்றாள். தேவா பேசி முடித்து வருவதற்குள் ரோஜா கிளம்பி கீழே வந்தாள். மணி என்ன ஆகுது? இப்பதான் எழுந்து கீழே வர நீ என பழக்கமான அதட்டல் குரல் கேட்க குரல் வந்த திசையை பார்த்தவள் அங்கு மரகதம், சேகர், பார்வதி, காவேரி, ராம் என அனைவரும் நின்று கொண்டிருக்க ஒரு நிமிடம் அதிர்ச்சியில் புரியாமல் விழித்தவள் பின்னர் பாட்டி என கத்திக்கொண்டே ஓடி சென்று தாவி அணைத்தாள். ஏன் செல்லமே என அவரும் உச்சி முகர, அதற்குள் எப்படி இருக்க ரோஜா என சேகர் கேட்டதும் அப்பாவின் அருகில் வந்து செல்லமாக சாய்ந்து நின்று, உங்களை விட கொஞ்சம் வளர்ந்திருக்கேன்பா என உயரத்தை தொட்டு காட்ட அவரோ சிரித்து கொண்டே, ஏன் பொண்ணு இல்லையா அதான் என பெருமையாக சொல்ல, ஏண்டி இதான் நீ குடும்பம் நடத்துற லட்சணமா? மணி என்ன ஆகுது என பார்வதி ஆரம்பித்ததும், ஹாய் பின் லேடி, ஸ்டாப் ஸ்டாப் என அவளை கட்டி பிடித்து செல்லம் கொஞ்சியவள், வந்தவுடனே உங்க அராஜகத்தை ஆரம்பிக்க வேண்டாம், இங்க எல்லாம் இப்பதான் எல்லாரும் எந்திரிப்போம் என சொல்லி முடித்தவள், அத்தை என ஆசையுடன் அவரின் அருகில் சென்றவள், யாரோ நேத்து எங்கோ ஊருக்கு போறேன்,
உன் வீட்டுக்கு வர முடியாது அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது, உங்களுக்கு தெரியுமா என அவள் கிண்டலாக கேட்க, காவேரியோ சிரித்து கொண்டே, இன்று இரவுதான் புறப்படுகிறேன் ரோஜா, அதற்குள் அவசரம் என ராமை பார்க்க, ராமோ கெஞ்சும் பார்வை பார்க்க, அப்போது அங்கு வந்த தேவா, வாங்க பாட்டி, அத்தை, மாமா, அம்மா என வரவேற்றவன், என்ன ராம் இப்பதான் வரேன்னு போன் பண்ண, வந்து பார்த்தா வீட்டுல நிக்கிறீங்க என சொன்னவன், முதல்ல எல்லாரையும் உட்கார சொல்லிட்டு காஃபி கொடு ரோஜா, தோ நான் 10 நிமிஷத்துல கிளம்பி வந்துடுறேன் என சொல்லிவிட்டு செல்ல, உட்காருங்க உட்காருங்க என சொன்னவள் காஃபி என தயங்கி நிற்க, பார்வதியோ இன்னும் நீ காஃபி போட்டு பழகலையா என அவளை முறைக்க, அதற்குள் ரதி காஃபி ரெடி ரோஜா என சமையல் அறையில் இருந்து குரல் கொடுத்தாள். உள்ளே வந்தவள், ஹே சீக்கிரம் எழுந்துட்டியா என்றவள், சரி இரு வர என சொல்லிக்கொண்டே, தோ உங்களுக்கு சுட சுட சூப்பர் காஃபி என சொல்லிக்கொண்டே ரோஜா வர, ரதியோ சமையல் அறையிலேயே நின்று கொண்டிருந்தாள். விளையாட்டிற்கு சொல்கிறான் என்று நினைத்தால் சொன்னபடி வந்து நிற்கிறான் என அவள் விதிர்த்து போய் நின்றிருந்தாள். அப்போ பாட்டி சொன்ன வரன் என அவள் யோசித்தவள், இதைத்தான் சொன்னாரோ, சரியான கில்லாடிதான், எங்கு சொன்னால் வேலை நடக்கும் என்று தெரிந்து அடிக்கிறான் என அவனை மனதினுள் மெச்சியவள், தேவாவிடம் இருந்து இனி நல்ல பதில்தான் வரும் என அவளுக்கு புரிந்துவிட்டது. ஆனாலும் மனதில் ஒரு சலனம் இருந்து கொண்டே இருந்தது. அங்கு வரவேற்பறையில் தேவாவும் வந்துவிட, சில மணித்துளிகள் நலம் விசாரிப்பு முடிந்த பிறகு, மாப்பிள்ள உங்ககிட்ட நேத்து சொல்லி இருந்த இல்லையா என பாட்டி ஆரம்பிக்க, ரோஜாவோ ராமை பார்க்க, அவனோ அலைபேசியில் ஏதோ பார்த்து கொண்டு அமைதியாக அமர்ந்திருக்க, ஆமாம் பாட்டி என்றவன், இரவுதான் ரதியிடம் பேசினேன், அவள் படிக்கணும் என்று சொன்னாள் என்றான். திருமணம் முடிந்த பின்பு படித்து கொள்ளட்டும் தம்பி என்றவர், காலாகாலத்தில் நல்ல காரியங்களை செய்துவிட வேண்டும் என்றார். அவர் சொல்வதும் தேவாவுக்கு சரி என்று பட, சொல்லுங்கள் பாட்டி, பையன் உங்களுக்கு தெரிந்தவரா என கேட்டான். நம்ம எல்லாருக்கும் தெரிந்தவர்தான் என்றவர், நம்ம ராம் சரணுக்குத்தான் மாப்பிள்ளை, ரதியை பெண் கேட்டு வந்திருக்கிறோம் என சேகர் சொல்ல, தேவாவோ என்னது ராம் சரணா என அதிர்ந்து அவன் முகம் பார்க்க, ராமோ தேவா என்ன சொல்வானோ என்ற எதிர்பார்ப்புடன் அவனை பார்க்க, ஏத்தா மாம்சுக்கு என்ன குறை என ரோஜாவும் கேட்க, காவேரியோ ஏதும் பேசாமல் அமைதியாக அமர்ந்திருந்தார். ஆனால் தேவா மகிழ்ச்சியுடன், நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை, ராம் சரண் என் தங்கிக்கு மாப்பிள்ளை என சொன்னவன், ரொம்ப சந்தோஷம் மாமா, எனக்கு சந்தோஷத்துல எப்படி பேசுறதுன்னே தெரியல, டேய் ராம் என்னது இது என அவன் அருகில் செல்ல, அவனும் எழுந்து கைகளை விரிக்க, இருவரும் கட்டி அணைத்து கொண்டார்கள். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கண்டா என மகிழ்ச்சியுடன் சொன்னான் தேவா. எதற்கும் பெண்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு விடுங்கள் என மரகதம் சொன்னதும், ஆமாம் ஆமாம், அவளோட சம்மதம் முக்கியம் என சொல்லிவிட்டு தேவா உள்ளே செல்ல, ரோஜாவோ பாட்டியை அர்த்தம் பொதிந்த பார்வை பார்க்க அவர் தலையை குனிந்து கொண்டார். தேவாவிற்கு சம்மதம் என்றால் தனக்கும் சம்மதம் என்று ரதி சொன்ன பிறகு அங்கு அனைவரும் சந்தோஷமடைந்தனர். பின்னர் சம்பிரதாயத்திற்காக ரதியை பலகாரம் எடுத்து வர சொல்ல, ராம் கொடுத்த புடவையை அவள் கட்டி கொண்டு வர, அதை பார்த்ததும் அப்போதுதான் காவேரி அம்மாவின் முகத்தில் சற்று சிரிப்பு வந்தது. பின்னர் கிண்டலும் கேலியுமாக பேச ஆரம்பிக்க, அதற்குள் தேவா சேகரிடம் திருமண படிப்பு முடிந்ததும் வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னான். சேகரோ, அதெல்லாம் பேசி முடித்து கொள்ளலாமா பிள்ளை, என்று ரொம்ப நல்ல நாள், காவேரி வேறு ஊருக்கு கிளம்புகிறார், வருவதற்கு 1 வாரம் ஆகும், பின்னர் சித்திரை தொடங்கிவிடும், அதனால்தான் இன்று பேச்சை ஆரம்பித்து விடலாம், மற்றதை மெதுவாக பார்த்து கொள்ளலாம் என்று வந்தோம் என்றார். மேலும் விவரங்களை அவர் காவேரி அம்மாவிடம் சொல்ல, அவரோ சரி என்றவர், நான் இன்று ஷீரடி கிளம்புகிறேன், அங்கு சென்று வந்த பிறகு மற்றதையெல்லாம் பேசிக்கொள்ளலாம் என சொல்லிவிட அனைவரும் ஒத்துக்கொண்டனர். பின்னர் காவேரியும் ராமும் அங்கிருந்து கிளம்ப மற்றவர்கள் அங்கேயே இருந்து கொண்டனர். அவர்களை வழி அனுப்ப வந்த தேவாவிடம் காவேரி ஏதோ சொல்ல, தேவாவோ முகம் மாற அதற்குள் கிளம்பிவிட்டனர். அவர்களுடனே வெளியே வந்த ரோஜா அதை கவனித்து, என்ன அத்தா, அத்தை என்ன சொன்னாங்க என கேட்டாள்.
ம், ரதியின் ஜாதகம் வேண்டும் என்று கேட்டார்கள் என அவன் யோசனையுடன் சொல்ல, ஏன் அத்தா, அவளுக்கு ஜாதகம் இல்லையா என்றவள் பின்னர், அச்சோ, சாரி அத்தா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன, அத்தைக்கு இதில் ஈடுபாடு அதிகம். ஆனால் அத்தையிடம் எடுத்து சொன்னால் ஒன்றும் சொல்ல மாட்டார்கள் என அவள் சாதாரணமாக சொல்ல, தேவாவும் சமாதானமடைந்தார். வெகு நாட்களுக்கு பிறகு பெற்றோர்களை பார்ப்பதால் அவர்களிடம் செல்லம் கொஞ்சிக் கொண்டிருந்தாள் அவர்களின் செல்ல புதல்வி. நடந்து முடிந்த நிகழ்வுகள் எல்லாம் கனவு போல் இருக்க, ரதிக்கோ சந்தோஷத்தில் மனம் துள்ள புது பெண்ணின் கனவுகளோடு தனது அறைக்கு வந்தாள். என்னவனே, ஒவ்வொரு இரவும் உன் நினைவில் உறங்கி இனிய கனவில் கண் விழிக்கிறேன். அல்லும் பகலும் உன் முகம் என்னை கொல்லாமல் கொல்ல, மங்கள நாளை எதிர்நோக்கி மனம் பதைத்திருக்க, தொடுத்த மாலைகளோ உன் தினவெடுத்த தோள்களில் இளைப்பார காத்திருக்க, கனவுகள் நினைவாகும் தருணத்தின் சுகத்தை அடைந்தேனடா உந்தன் வழியே. பெற்றோர்களிடம் சிறு பெண் போல அவள் கொஞ்சிக் கொண்டிருக்க அதை ரசித்தபடியே நீதிமன்றத்திற்கு கிளம்பினான் தேவா. வெகு நாட்களுக்கு பிறகு அந்த வீட்டில் கலகலப்பான பேச்சு சத்தம் கேட்க தேவாவின் மனம் நிறைவாக இருந்தது. ரோஜா, நீ அப்பா அம்மாவை வெளியே அழைத்து செல்ல டிரைவரை அனுப்பி வைக்கிறேன். முதலில் அவர்களுக்கு ஓய்வு கொடு என சொல்ல, சேகரோ, இல்ல மாப்ள, நாங்க இன்றே கிளம்புகிறோம் என்றார். என்னது, இன்றே வா என கேட்ட ரோஜா, என்னப்பா நீங்க என கோபித்து கொள்ள, இல்லம்மா, அங்க கடையை யார் பார்த்துக்குவாங்க? அப்புறம் தோட்டத்துல கொஞ்சம் வேலை இருக்கு. ராம் அவசரமா வர சொன்னா, அதனால உடனே கிளம்பி வந்துட்டோம் என்றார் சேகர். என்ன மாமா நீங்க, எங்களுக்கு திருமணம் முடிந்து இப்பதான் வரீங்க, அதுவும் வந்த உடனே கிளம்புனா எப்படி? இருந்து 2 நாள் தங்கி ஓய்வு எடுத்துக்கிட்டு போங்க என உரிமையுடன் சொன்னான். உடனே மரகதம், இல்ல தம்பி, நாங்க போகணும், எனக்கு வெளியில அதிகம் தங்கி பழக்கம் இல்ல என சொன்னவர், இரவுதான் கிளம்புவோம், நீங்கள் உங்கள் வேலையை முடித்துவிட்டு வாருங்கள் என்றார். அதற்குள் தேவாவிற்கு அழைப்பு வர அவர்களிடம் சொல்லிவிட்டு கிளம்பினான். அவனை வெளியில் சென்று வழி அனுப்பிவிட்டு வந்தாள் ரோஜா. ரோஜாவோ, என்ன பாட்டி நீங்க, என் கூட இருக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிக்கலையா என முகத்தை தூக்கி வைத்து கொண்டாள். அம்மா, நீங்களும் உடனே கிளம்பணுமா? கொஞ்ச நாள் எங்கூட இருங்களே என்றாள். பார்வதியோ சேகரின் முகம் பார்க்க, அவரோ மரகதத்தை பார்க்க, அவர் வேண்டாம் என்று கண் அசைத்ததும் மனைவியிடம் திரும்பியவர் பார்வதியின் பார்வையில் பஸ்மமாகாமல் தலை குனிந்து கொண்டார். பின்னர், இல்ல ரோஜா, திடீர்னு கிளம்பி வந்ததால எல்லாம் அப்படியே போட்டுட்டு வந்துட்டோம். அதனால் என்ன, திருமண ஏற்பாடுகள் நடைபெறும் போது இங்க வந்து தங்கி சேர்ந்து செய்யலாம் என கணவரை முறைத்து கொண்டே பதில் சொன்னார் பார்வதி. என்னம்மா நீங்க, போங்க, என்னோட பேசாதீங்க என சலித்தபடி சொல்ல, சரி சரி, இப்போதுதான் முறை உன் வீட்டிற்கு வருகிறேன், வீட்டை நான் சுற்றி பார்க்க வேண்டும் என பார்வதி கேட்க, அதற்குள் அங்கு வந்த ரதி, நீங்க வாங்க அம்மா, நான் காட்டுகிறேன் என அழைத்து சென்றாள். பாட்டி, கால் வலிக்குது என சொல்ல சேகரும் பார்வதியும் சென்றனர். அவர்கள் சென்றதும் பாட்டியின் அருகில் வந்து அமர்ந்த ரோஜா, ஹே எமரால்டு, என்னது இது, திடீர்னு தட்டோடு பொண்ணு கேட்க வந்துட்டீங்க, என்கிட்ட சொல்லவே இல்ல என கேட்டவள், இந்த மாம்சும் என்கிட்ட சொல்லல, இருக்கட்டும், அதையும் கவனிச்சுக்கிறேன் என அவள் சொல்ல, அவளது பேச்சில் சிரித்த மரகதம், இல்லடா செல்லம், என்கிட்ட நேத்து தான் அவன் சொன்னா, இன்னைக்கு பெண் பார்க்க போகணும், நீங்க தான் 2 பக்கமும் பேசி முடிக்கணும்னு சொன்னா. பொண்ணை பத்தின விவரம் சொன்ன பிறகு எனக்கு முதலில் அதிர்ச்சிதான். ஏன் ரோசா, அந்த பெண்ணுக்கும் ராம் மேல விருப்பம்தானே கேட்டார் பாட்டி. ரோஜாவோ, ஆமாம் பாட்டி, அவளுக்கு விருப்பம்தான் என்றவள், ஊருக்கு மட்டும்தான் உபதேசம் இல்ல பாட்டி என அவள் மரகதத்தை ஆழ்ந்து பார்க்க, அவரோ, அப்படியெல்லாம் இல்ல ரோசா, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருந்தது. மேலும் நீ வீட்டுக்கு வரும்போது எல்லாம் தேவா தம்பியை பத்தித்தான் சொல்லிட்டு இருப்ப. நீ எப்பவும் உனக்கு ஒரு விஷயம் பிடிச்சதுன்னா அதை பத்தி பேசிட்டே இருப்ப. உன் பேச்சுல இருந்தே உனக்கு தேவாவை பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். மேலும் அப்ப நீ இருந்த மனநிலையில உன்னால எந்த முடிவும் சரியா எடுத்திருக்க முடியாது. அதான் நானே முடிவெடுத்துட்டேன். எப்படியும் நீ சந்தோஷமா வாழ்வேன்னு எனக்கு தெரியும் என்று சொன்னவர், மேலும் தேவா சொன்ன காரணம்
என சொல்லி நிறுத்தி அவள் முகம் பார்க்க, என்ன சொன்னார் பாட்டி என அவள் வேகமாக கேட்டதும், தேவா உண்மையை சொல்லி இருப்பானா மாட்டானா என தெரியாமல் உளரக்கூடாது என நினைத்தவர், ஒண்ணுமில்ல ரோஜா, அவர் உன்னை ரொம்ப பிடித்திருக்குன்னு சொன்னார், அதான் என பேச்சை மாற்றினார். எப்படி பாட்டி, நேத்து ராம் சொல்லி இன்னைக்கு காலையில இங்க இருக்கீங்க? நீங்க எல்லாம் அத்தை வீட்டுக்கு எப்ப வந்தீங்க என கேட்டாள் ரோஜா. நேத்து மதியம் மதுரை வந்து இரவுக்குள் பிளைட்டில் எங்களை இங்கு அழைத்து வந்து விட்டான் ராம் என்றார் மரகதம். மாம்ஸ் ஒரு முடிவோட களத்துல இறங்கிட்டாப்ல இருக்கு என அவள் சொல்ல, ஆமா ரோசா, நான் கூட இவன் இப்படி பண்ணுவான்னு நினைக்கவே இல்லை. ரொம்ப அமைதியான பையன்னு நினைச்சா என்ன காரியம் பண்ணியிருக்கான் பாரு என்றவர். ஆனா உங்க அத்தைக்கு இதுல விருப்பம் இல்லாதது போல தெரியுது. என்ன நடக்குமோ பார்க்கலாம் என அவர் நிறுத்த, ஏன் பாட்டி, அத்தை ஏதாவது சொன்னாங்களா என ரோஜா கேட்டதும், நான் வந்து விஷயம் சொன்ன பிறகுதான் அத்தைக்கே எல்லாம் தெரியும். அதுவே முதல் அதிர்ச்சி. யாரிடமும் சரியா பேசல. எங்களை தவிர்க்கவும் முடியாம இப்போ வந்து சென்று இருக்கிறாள் என்றார் மரகதம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பாட்டி, நம்ம அத்தை தானே, சமாளித்து கொள்ளலாம் என அவள் சாதாரணமாக சொல்ல, மரகதம் எதுவும் சொல்லவில்லை. அன்று முழுவதும் பெற்றோர்களுடன் உற்சாகமாக பேசிக்கொண்டிருந்தவள் அவர்கள் கிளம்பவும் அவள் முகம் சுருங்க, அவளின் அருகில் வந்த பார்வதி, ரோஜா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாப்பிள்ளை உன்னை பத்தி எப்படி புகழ்ந்து சொல்றார் தெரியுமா? நீயும் அதற்கு ஏற்றாற் போல பொறுப்பா நடந்துக்கோ என புத்திமதி சொல்ல, ரோஜாவும் சரி சரி என தலையசைக்க, சேகர், விடு பார்வதி, அவளுக்கு எல்லாம் தெரியும், நேரமாச்சு, கிளம்பலாம் என சொல்லி அங்கிருந்து பார்வதியை நகர்த்தியவர், வரே ரோஜா, உடம்ப பார்த்துக்கோ என்று சொல்ல, மரகதமோ எதுவும் சொல்லாமல் பேத்தியை அணைத்து முத்தம் கொடுத்துவிட்டு கிளம்பினார். மறுநாள் காலை வீட்டில் எப்போதும் போல் வேலை நடந்து கொண்டிருக்க, ரோஜாதான் அவ்வப்போது வந்து ரதியை கிண்டல் செய்து கொண்டிருந்தாள். அவள் ஏதோ சொல்ல ரதி வெட்கப்பட்டு வெளியே ஓடி வர, தேவாவை பார்த்ததும், இங்க பாருங்கண்ணா, இவ என்னை ரொம்ப கிண்டல் பண்றா என செணுங்களுடன் சொல்லியவாறு அவன் தோள்களை பிடித்து கொண்டு தொங்கிக் கொண்டு நிற்க, தேவாவோ வெகு நாட்களுக்கு முன் ரதி இதுபோல் சந்தோஷமாக தன்னுடன் சிரித்து விளையாடியது மீண்டும் இப்போதுதான் என நினைத்தவன், அதற்கு காரணமான தன் அவளை பார்த்ததும் மனதில் பெருமிதம் பொங்க சிரித்தபடியே நின்று கொண்டிருந்தான். அத்தா, நீங்க கொஞ்சம் நகருங்க, மேடம் கண்ணாடி முன்னாடி நின்னுகிட்டு என்ன பாட்டு பாடுறா என்றவள். அச்சோ ரோஜா, வேண்டாம் சொல்லாத என ரதி கெஞ்ச, உன்னை காணாத நான் இன்று நான் இல்லையே, விதை இல்லாமல் வேறு இல்லையே, அதிலும் அவ்வாறே நோக்கினால் எவ்வாறு நாடுவேன், கண்ணாடி முன் நின்று பார்த்து கொண்டேன், ஒன்றாக செய்திட 100 நாடகம் ஒத்திகைகள் செய்து எதிர்பார்த்திருந்தேன் அப்படின்னு அபிநயத்தோட, மேடம் பாடுறத பார்க்கணுமே என சொல்லி சிரித்தவள் அவள் போல் அபிநயம் பிடிக்க, அச்சோ இங்க பாருங்க அண்ணா என ரதி வெட்கத்தால் முகம் சிவந்தவள், போடி என சிணுங்கியவாறே தனது அறைக்குள் செல்ல, தேவாவோ விருட்டென்று வெளியே கிளம்பினான். அவனது வேகத்தை பார்த்து அவன் பின்னே ஓடி வந்தவள், என்ன தான் கிளம்பிட்டீங்க, நானும் உங்களோட வரேன் என சொல்ல, நிமிர்ந்து அவள் முகத்தை பார்த்தவன் ஏதும் சொல்லாமல் தலையை அசைக்க, அவனை யோசனையுடன் பார்த்தவாறே காரில் சென்று அமர்ந்தாள் ரோஜா. அலுவலகம் வந்ததும் தேவா எப்போதும் போல் தன் அறைக்குள் செல்ல, ரோஜா பட்டாபியோடு அரட்டை அடித்து கொண்டிருந்தாள். அப்போது அவசரமாக வெளியே வந்த தேவா, நான் அன்னை ஆலோசனை மையம் வரை சென்று வருகிறேன் என சொல்லிவிட்டு கிளம்பினான். ரோஜாவும் நானும் வருகிறேன் அத்தான் என்று அவனுடன் கிளம்பினாள். உள்ளே சென்றதும் அவனை எதிர்பார்த்து ஒருவர் அமர்ந்திருக்க, அவருடன் பேசிக்கொண்டே அறைக்கு சென்றான் தேவா. ரோஜாவும் அங்கு இருக்கும் வரவேற்பு அறையில் அமர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். சிறிது நேரம் கழித்து ஒரு வழக்கறிஞரின் அறையில் இருந்து 2 பெண்கள் வெளியே வர, அவர்களை பார்த்ததும் ரோஜாவின் முகம் சந்தோஷத்தில் விரிய, ஹேய் தரணி என வேகமாக அழைத்தவாறே அவளை நோக்கி ஓடி வர, அந்த இடத்தில் ரோஜாவை எதிர்பார்க்காத அதிர்ச்சியில் தரணியும் சற்று தடுமாறி, பின்னர் ஹேய் பஞ்சுமிட்டாய் என சொல்லிக்கொண்டே அவளும் வர,
இருவரும் ஒருவரை ஒருவர் அணைத்து தங்களது சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டனர். பின்னர் அவளை விடுவித்து, இங்க எல்லாரும் நம்மையே பார்க்கறாங்க, வா அங்கே அமர்ந்து பேசலாம் என அவளை அழைத்து சென்றாள் ரோஜா. வெகு நாட்களுக்கு பின் சந்திக்கும் தோழிகள் இருவரும் பரஸ்பரம் நலம் விசாரித்து கொண்டு, என்ன தரணி, கல்லூரியில படிக்கும்போது உளுந்து வடை சைஸ்ல இருந்த, இப்ப முட்டு போண்டா சைஸ்ல வந்துட்ட என சொல்ல, அடி பாவி, உதாரணத்துக்கு கூட சாப்பிடுற பொருளைத்தான் வச்சு சொல்லணுமா? வாங்கி சாப்பிடுறது நீ, கூட என்னையும் சேர்த்து சாப்பிட வச்சு இப்ப என்னையே கிண்டல் பண்றியா என செல்லமாக அவள் காதை பிடித்து திருகியவள், பாவம் அண்ணாச்சி, நமக்கு முட்டை போண்டா செஞ்சு கொடுத்தே மனுஷன் போண்டி ஆகிட்டாருடி என தரணி வருத்தமாக சொல்ல, ஏன் தரணி, என்னாச்சு? நம்ம அண்ணாச்சி கடை இல்லையா என ரோஜா வேகமாக கேட்க, தெரியல ரோஜா, ஆனா கல்லூரி பக்கத்துல இப்ப கடை இல்ல, வேற பக்கம் மாத்தியாச்சுன்னு சொன்னாங்க என்றவள். அதெல்லாம் எவ்வளவு சந்தோஷமான நினைவுகள் என சொன்னாள். உண்மைதான் தரணி என தலையாட்டிய ரோஜா. ஆமா, நீ எங்க இங்க என இருவருமே ஒரே நேரத்தில் கேட்க, ஆஹா, மறுபடியுமா? கல்லூரி குறும்பு அப்படியே என கிண்டலாக சொன்ன தரணி, ஹே பஞ்சுமிட்டாய், இவ்வளோ நாள் எங்க போன? 2 முறை மெயில் பார்த்தேன், இந்த 6 மாசமா அதுவும் இல்ல, வீட்டை விட்டு வெளியவே வரமாட்டாயா, இங்க சுத்திட்டு இருக்க என சிரித்து கொண்டே கேட்டாள். அத நீ சொல்லாத தரணி, நீதான் படிப்பு முடிஞ்சதும் அக்கா வீட்டுக்கு போறேன்னு ஃபாரின் போயிட்ட, கொஞ்ச நாள் உன்னிடம் இருந்து எந்த தகவலும் இல்லை. ஆமா, இப்போதும் நீ சேலத்தில் தானே இருக்க? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்காங்க? நம்ம கல்லூரி வாலு, சுகந்தி, யாரையும் முழுசா பேர் சொல்லாம அடைமொழியை சொல்லியே கலவரப்படுத்தும் நம்ம மதுமதி, சனா, சரோஜினி, அனிதா, ராதா, ஸ்ரீதர், ஆர்வக்கோளாறு பாரதி, கென்னடி, உமா, ஸ்டாலின், இன்னும் என அவள் யோசிக்க, ஹே ரோஜா, போதும் போதும், நீ இன்னும் மாறவே இல்லடி என சொல்லி சிரித்த தரணி, நானும் இப்பத்தான் 6 மாசம் முன்னாடி வந்தேன், இனிதான் எல்லாரையும் பார்க்கணும், தலை, தளபதி 2 பேரும் நேத்து கூட பேசினாங்க என சொன்னவள், நீங்கள் தொடர்பு எல்லைக்கு அப்பால் போயிட்ட என செல்லமாக அவளிடம் கோபித்து கொள்ள, சட்டென்று முகம் மாற, அப்படியெல்லாம் இல்ல தரணி, இந்த 2 வருஷத்துக்குள்ள என்னென்னமோ நடந்துடுச்சு என்றவள். சரி, அந்த கதையெல்லாம் பிறகு விளக்கமா சொல்றேன். ஆமா, நீ எங்க இந்த பக்கம் என சொல்லிக்கொண்டே அப்போதுதான் அருகில் இருக்கும் பெண்ணை கவனித்தாள் ரோஜா. இவர் யார் என கேள்வியுடன் தரணியை பார்க்க, இவங்க எனது அக்காவின் தோழி, எனக்கு மிகவும் வேண்டப்பட்டவங்க, ஒரு பிரச்சனை, அதற்காகத்தான் இங்கே வந்தோம் என சொன்னாள் தரணி. இன்னும் நீ மத்தவங்க பிரச்சனையை தூக்கி ஊன் தலையில போடுகிறதை நிறுத்தலையா என அவள் காதை கடித்தாள் ரோஜா. என வழிந்த தரணி, இல்ல ரோஜா, ரொம்ப நல்லவங்க இவங்க, பாவம், உதவிக்கு ஆள் இல்லாம தடுமாறுறாங்க, அதான் நான் வந்தேன் என்றாள் தரணி. ஏன் தரணி, என்ன பிரச்சனை இவங்களுக்கு? ஏதாவது பணம் என மெதுவாக சொல்லியவாறே அவர் முகத்தை பார்க்க, அதையெல்லாம் இல்ல ரோஜா என வேகமாக மறுத்த தரணி, முதல்ல இவங்கள பத்தி சொல்லிடுற என்றாள். இவங்க பேரு வாணி, ஒரு தனியார் நிறுவனத்துல நல்ல வேலையில் இருக்காங்க, கொஞ்சம் ஏழ்மையான குடும்பம், இன்னும் 2 தங்கைகள் இருக்காங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் திருமணம் ஆச்சு, காதல் திருமணம். திருமணம் முடிந்த பின்புதான் தெரிஞ்சது அவன் ஒரு சைக்கோன்னு. ஆனா அவனும் நல்ல வேலையில் இருக்கிறவன் தான். ஒருவரின் மகிழ்ச்சியில் நிறைவு அடைபவர் பலர், ஒரு சிலர் மற்றவர்களின் வேதனையில் சந்தோஷப்படுவார்கள். இவன் அது போன்ற குணம் உடையவன். இனியும் அவனுடன் தொடர்ந்து வாழ முடியாது என தெரிந்து டைவர்ஸ் முடிவு எடுத்தார் இவர். ஆனால் அவனோ டைவர்ஸ் தர முடியாது, என்னுடன் வாழ்ந்தே ஆகணும்னு கட்டாயப்படுத்துறான். மீறினா 2 பேரும் நெருக்கமா இருக்கிற போட்டோவை இன்டர்நெட்ல போட்டுருவேன்னு மிரட்டுறான் என்றாள். என்ன தரணி இது என கோபமாக கேட்ட ரோஜா, இப்படியும் மனுஷங்க இருப்பாங்களா? எவனாவது கட்டின மனைவியை இப்படியா சொல்லி மிரட்டுவாங்க என முகம் சுளிக்க, அவன் அப்படித்தான் ரோஜா, மேலும் அவன் பண பலம், ஆள் பலம் உள்ள ஆள், அதனால யாரும் அவனுக்கு எதிரா வாதாட வர மறுக்கிறாங்க. மேலும் இவனால் தங்கைகள் வாழ்க்கை பாதிக்கப்படுமோன்னு கவலைப்படுறாங்க. அதான் இந்த மையத்தை பத்தி கேள்விப்பட்ட உடனே இவங்களை அழைச்சிக்கிட்டு வந்த என்றாள். அதற்குள் தேவா அறையில் இருந்து தரணிக்கு அழைப்பு வர, கொஞ்சம் பொறு ரோஜா, நான் சாரை பார்த்துட்டு வந்துடுறேன்
என சொல்லிவிட்டு உள்ளே சென்றவள் சிறிது நேரத்தில் சோகமான முகத்துடன் திரும்பி வந்தாள். என்ன நடந்தது தரணி என கேட்டதும், எல்லாரும் சொன்ன பதிலத்தான் இவரும் சொல்றார் ரோஜா. மேலும் அவர் இப்போது டைவர்ஸ் கேஸ் எடுப்பதில்லையாம், முடியாது என்று மறுத்துவிட்டார். வேண்டுமானால் கவுன்சிலிங் கொடுக்க ஏற்பாடு செய்கிறேன் என்று கூறுகிறார். அதை நாங்களே செய்து பார்த்து விட்டோம் ரோஜா. ஆனால் எந்த பயனும் இல்லை. அதற்கும் சேர்த்தே அடிக்கிறான். இவர்கள் எல்லோரும் ஆண்கள் இனம்தானே, அதான் ஒரே மாதிரி யோசிக்கிறார்கள் என மனதின் கோபத்தை அவள் வார்த்தையில் கொட்ட, இவரைத்தான் மலை போல நம்பி வந்தோம், இனி நான் என்ன பண்ணுவது என அந்த பெண் அழ, ரோஜாவோ கவலைப்படாதீங்க, கண்டிப்பா தீர்வு கிடைக்கும் என்றவள், நான் உள்ளே சென்று பேசிவிட்டு வருகிறேன் என்றபடி எழுந்தவள் வேகமாக தேவாவின் அறைக்குள் சென்றாள். சிறிது நேரத்தில் வெளியில் வந்தவள், தரணி, நீ எதற்கும் கவலைப்படாதே, உங்கள் வழக்கை நான் எடுத்து நடத்துகிறேன், யார் வந்தாலும் எனக்கு கவலை இல்லை என கோபமாக சொல்ல, தரணியோ, ஹே ரோஜா, இது கொஞ்சம் சிக்கலான கேஸ், கொஞ்சம் அரசியல் தலையீடும் இருக்கிறது, மேலும் நீ பார் கவுன்சில் மெம்பர் ஆயிட்டியா என கேட்க, அதெல்லாம் எப்பவோ ஆயிட்டான் தரணி என்றவள். தரணி, எனக்கு ஒரு உதவி பண்ணு, நீயும் நானும் சேர்ந்து இந்த கேஸை நடத்துவோம் என்றாள் ரோஜா. நான் என யோசித்த தரணி, நான் இன்னும் பார் கவுன்சில் மெம்பர் இல்ல ரோஜா என சொல்ல, நீ கவலைப்படாத, அதற்கு பிதாமகனிடம் சொல்லி நான் ஏற்பாடு செய்கிறேன் என்றாள் ரோஜா. ஹே, அது யாரு என கேட்டதும் அப்போதுதான் தான் சொன்னதை உணர்ந்தவள், மிஸ்டர் ராகதேவன் சாரத்தான் சொல்ற என அவள் சொல்ல, அவரை உனக்கு தெரியுமா? ஹே ரோஜா, எப்படியாவது அவரிடம் ஜூனியராக வேலை வாங்கி தர முடியுமா? என் சீனியர் அந்த சொட்ட தணிகாசலம் சரியில்லடி, ப்ளீஸ் என கெஞ்ச, தரணி கண்டிப்பா சொல்ற என சொன்னவள் அதற்குள், மேடம் சார் வீட்டிற்கு போகலாமான்னு கேட்கிறார் என ஒருவன் வந்து சொல்ல, யாரு என தரணி குழம்பி போய் அவளை பார்க்க, ஒரு நிமிடம் தரணி என சொல்லியவாறே தேவாவின் அறைக்குள் சென்றாள் ரோஜா. அவள் சாதாரணமாக அவன் அறைக்குள் செல்வது தரணிக்கு வியப்பை கொடுக்க, அந்த நபரை அழைத்து, தேவா சார் ரோஜாவை எதற்கு வீட்டிற்கு போகலாமான்னு கேட்டார் என கேட்டாள். மேடம் சாரோட தான் வந்தாங்க, அதான் கிளம்பலாமான்னு கூப்பிடுறார் என சொல்ல, அப்போ இவங்க என அவள் கேள்வியோடு நிற்க, ராகதேவன் சாரோட மனைவி என சொல்லியவன் அதற்குள் அழைப்பு வர சென்று விட்டான். ரோஜா சிறிது நேரத்தில் வெளியில் வந்ததும் தரணி அவளை பார்த்து முறைக்க, காரணம் ரோஜாவுக்கு புரிந்துவிட, தரணி சாரி, நான் சொல்லணும்னு நினைச்சேன், நீ அவங்க பிரச்சனைய சொல்லிட்டு இருந்தியா, அதான் என அவளிடம் கெஞ்சுவது போல் சொல்ல, தரணியோ சட்டென்று நெகிழ்வான குரலில், ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரோஜா, எங்க நீ கல்லூரியில படிக்கும்போது சொல்லிட்டு இருந்த மாதிரி தனியாவே இருந்துடுவியோன்னு பயந்துட்டு இருந்த, நல்ல வேளை, உன் நல்ல மனசுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிடுச்சு, சரி நான் கிளம்புறேன் என கிளம்ப, ஹே எங்க கிளம்புற, ரொம்ப நாளைக்கு பிறகு சந்திக்கிறோம், நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், இன்று முழுவதும் உன்னோடுதான் என்றவள் வாணியிடம் திரும்பி, நீங்க கவலைப்படாதீங்க, என் தோழியின் தோழி எனக்கும் தோழி என சொல்லிவிட்டு தரணியை பார்த்து கண் அடித்து சிரித்தவள், இது எனது அலுவலக முகவரி, அங்கு பட்டாபி என்று ஒருவர் இருப்பார், அவரிடம் வழக்கின் விவரங்களை கொடுத்துவிட்டு செல்லுங்கள், நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்றவள். நீ வா தரணி என சிறு பிள்ளை போல அவளை இழுத்து கொண்டு சென்றாள் ரோஜா. இருவரும் மகிழ்ச்சியாக கல்லூரி வாழ்க்கையை பேசியபடி காரில் சுற்றியவர்கள் பின்னர் தரணியை அலுவலகத்திற்கு அழைத்து வந்தாள் ரோஜா. பட்டாபியை அவனுக்கு அறிமுகப்படுத்த, பட்டாபியோ சந்தோஷத்தில், உன்னை விட உன் தோழி ரொம்ப அழகா இருக்காங்க ரோஜா என சொல்ல, அவனை முறைத்தவள் பின்னர் அவன் அருகில் சென்று, பட்டாபி கனவு உலகத்துக்கு போகாத, ஆள் பார்க்கத்தான் சாதுவா இருக்கா, கோபம் வந்தது சேதுவா மாறி உன்னை கடிச்சு கொதறிடுவா, அப்புறம் கராத்த தெரியும் அவளுக்கு என்றதும் பட்டாபியோ, எது நம்ம சிவகார்த்திகேயன் நடிச்ச மான் கராத்தே படமா என அப்பாவியாக கேட்க, அவனை முறைத்தவள், நீ இவகிட்ட அடி வாங்காம அடங்க மாட்ட, ப்ரூஸ்லி போடுவார்ல சண்டை, அத சொல்ற, அதுல பிளாக் பெல்ட் வாங்கி இருக்கா என தரணியை பற்றி கண்களை உருட்டி முகத்தில் அபிநயத்தை மாற்றி மாற்றி அவள் சொல்ல, அதை கேட்டதும் ஏதோ பேயை கண்டு நடுங்குபவன் போல் பீதியில் மிரண்டவன்,
ஏன் ரோஜா, இப்படிப்பட்ட ஆள் கூட எல்லாம் எதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிற நீ? இங்க வேற கூட்டிட்டு வந்திருக்க என்றவன் தரணியை பார்த்து, வாங்க தங்கச்சி, உட்காருங்க தங்கச்சி என அவன் உளர, தரணியோ நடந்தது தெரியாமல் ரோஜாவிடம், என்னடி வக்கீல் ஆபீஸ்ல அரலூசெல்லாம் வேலைக்கு வச்சிருக்கீங்க, தங்கச்சி அப்படின்னு பெணாத்தரா என சந்தேகமாக கேட்டாள். ரோஜாவோ வந்த சிரிப்பை கட்டுப்படுத்தி கொண்டு, அதெல்லாம் அப்படித்தான் என சொன்னவள் அதற்குள் தேவா அழைக்க இருவரும் உள்ளே சென்றனர். தரணியை அறிமுகப்படுத்தியவள் பின்னர், தரணி உங்களிடம் ஜூனியராக வேலை செய்ய ஆசைப்படுகிறாள் அத்தான், எனக்காக ப்ளீஸ் என கெஞ்ச, அவளை முறைத்தவன் நேராக தரணியை பார்த்து, மிஸ் தரணி, எனது மனைவியின் தோழி என்ற முறையில் உங்களின் மேல் எனக்கு மதிப்பு இருக்கிறது. ஆனால் குடும்பம் வேறு, தொழில் வேறு. நான் எப்போதும் ஜூனியர் வைத்துக் கொள்வதில்லை. உங்களது விவரங்களை நாளை அலுவலகத்தில் கொடுங்கள் பார்க்கலாம் என அமர்த்தலாக சொல்ல, அவனை பற்றி தெரிந்திருந்தும் முன் அறிவிப்பு இல்லாமல் அழைத்து வந்து விட்டோமே என ரோஜா கவலைப்பட, ஆனால் தரணியோ, கண்டிப்பா சார், என்னோட ரெஸ்யூம் நாளைக்கு கொண்டு வரேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீங்க என்னை கண்டிப்பா ஜூனியராக ஏத்துக்குவீங்கன்னு என அவளும் உறுதியாக சொல்ல, ஒரு நிமிடம் தேவா அசந்து போனான். உங்களுடைய தன்னம்பிக்கையை நான் பாராட்டுகிறேன் தரணி, நீங்கள் கொடுங்கள் பார்க்கலாம் என்றான். பின்னர் ரோஜாவிடம் சொல்லிவிட்டு விடை பெற்றவள் பட்டாபியின் அருகில் வர, அவனோ குனிந்த தலை நிமிரவில்லை. எல்லாம் நல்லபடியாக முடிந்த சந்தோஷத்தில் ராம் கனவுலகில் சிறகடித்து பறந்து கொண்டிருந்தான். கல்லூரி முடிந்து அனைவரும் சென்று கொண்டிருக்க, சட்டென்று ஒரு கை நீண்டு அவளை காரினுள் இழுத்து போட, அதிர்ச்சியில் சத்தம் போட வாய் திறந்தவள், ஹே கத்தாதடி, நான் தான் என சொன்னவன் அவளை ஒரு கையில் பிடித்து ஒரு கையில் வண்டி ஓட்டினான். என்ன ராம் இது, இப்படியா பண்ணுவீங்க? யாராவது பார்த்திருந்தா? பயத்துல நான் கத்தி இருந்தா என்ன ஆகிறது என அவள் கோபமாக பேச, என்ன பண்றது, போலீஸ்காரன் பிளேபாய் ஆகி இருப்பான் என அவன் கிண்டலாக சொல்ல, பொழப்புதான் நினப்பு கெடுக்குது. ஆமா, நீங்க வேலைக்கு போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என அவனை முறைத்தவாறே கேட்டாள் ரதி. ஹே இங்க பாருடா, பொண்டாட்டி மாதிரி இப்பவே கேள்வி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டா என்றவன், மேடம், நாங்கெல்லாம் லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல வண்டியை திருப்புற ஆளுங்க. பார்க்கத்தான் சும்மா சுத்துற மாதிரி இருக்கும், ஆனா வேலை அது பாட்டுக்கு நடக்கும் தெரியும்ல என ரஜினி ஸ்டைலில் சொன்னான். ஆமா ஆமா, இதுக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல என அவள் சலித்து கொள்ள, அப்போ வேற எதுக்கு குறைச்சல் என அவன் கேட்க, அச்சோ கொஞ்சம் சும்மா இருங்கராம் என அவள் அதட்ட, நான் தான் ஏதும் செய்யலையே. ஓ அதான் பிரச்சனையா என்றவன் வண்டியை ஓரம் கட்டி அவள் தோளில் கை போட்டு தன் அருகில் இழுக்க, ஐயோ என்னது இது, நடு ரோட்ல இப்படி பண்றீங்க, யாராவது பார்க்க போறாங்க என ரதி பதற, இந்த ரோட்ல யாரும் அதிகம் வரமாட்டாங்க, அப்படி வருகிறவங்களும் நம்மள மாதிரி ஆளுங்க தான் என அவன் அவளை பார்த்து சிரித்து கொண்டே சொன்னான். ரொம்பத்தான் ஆசை என்றவள். அதற்குள் அவன் கைகள் அவள் உடலில் நடனமாட, என்ன ராம் இது என அவள் நெளிய, ஏண்டி முன்னாடிதான் கிட்ட வராம தள்ளி நின்னே கடுப்பேத்துன, இப்பதான் எல்லாமே உறுதி ஆகிடுச்சல்ல, அப்புறமா ஏன் பிகு பண்ற, நீ இப்படி பண்ணத்தான் எனக்கு உன் மேல ஆசை அதிகமாகுது என்றவன் சட்டென்று அவள் கன்னத்தில் முத்தம் கொடுக்க, அடுத்த நொடி அவனது கன்னத்தில் ரதியின் கை விரல் பதிந்திருந்தது. இருவரும் ஒரு நிமிடம் அதிர்ந்து போய் அமர்ந்திருக்க, ரதியோ கண்ணில் கண்ணீர் வர, சாரி சாரி ராம், நான் நான் என அவள் தடுமாற, அவனோ ஏதும் பேசாமல் அவளையே வெறித்து பார்க்க, இல்ல ராம், எனக்கு என்னாச்சுன்னு தெரியலை, ஏதோ படபடப்பா இருக்கு, பயமா இருக்கு, அதான் என அவள் திக்கி திணறி சொன்னாள். அவனோ எதுவும் பேசாமல் வண்டியை எடுத்தான். ராம் ப்ளீஸ் ஏதாவது பேசுங்க, இல்ல என்னையும் அடிச்சிடுங்க, ஆனா பேசாம இருக்காதீங்க, எனக்கு பயமா இருக்கு ராம், இந்த திருமண பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு, அதான் என அவள் நிலைமையை விளக்க, மீண்டும் வண்டியை நிறுத்தியவன் ஏதும் பேசாமல் அமைதியாக அமர்ந்திருந்தான். ராம் சாரி, நீங்க முதல் முறை இப்படி பண்ணும்போது என அவள் ரோஜாவின் அறையில் நடந்ததை நினைத்து சொல்ல ஆரம்பிக்க, அவன் திரும்பி அவள் முகம் பார்க்க,
வெட்கத்தில் அவள் முகம் சிவக்க, அப்போ கூட இந்த மாதிரி பயம் இல்ல. ஆனா இப்போ என அவள் நிறுத்தியவள், இந்த கல்யாணம் நடக்குமா ராம்? என்னை எந்த காரணத்திற்காகவும் கைவிட்டு விட மாட்டீங்கல்ல என அவள் ஏக்கத்தோடு கேட்க, வேகமாக அவளை இழுத்து இறுக அணைத்தவன். அந்த அணைப்பே அவனது மனதை சொல்ல, சிறிது நேரம் அப்படியே இருந்தவன் பின்னர் அவளை விடுவித்து அவள் முகத்தை கரத்தில் ஏந்தியவன், என்னோட உடல் உயிர் தெய்வம் எல்லாம் என் அம்மாதான். அதற்கு பின்னால் நீதான் முல்லை மலர். அம்மா என் இதயத்தில், ஆனால் நீயோ என் ரத்தத்தில் இருக்கிறாய். நான் இறந்தால் மட்டுமே நீங்கள் இருவரும் என்னை விட்டு பிரிய முடியும் என அவன் சொல்ல, வேண்டாம் ராம், அப்படி சொல்லாதீங்க. நாம ரொம்ப நாளைக்கு சந்தோஷமாக வாழணும் என அவன் பேச்சை தடுத்தவள். சிறிது நேரம் அவள் கண்களை அவன் ஆழ்ந்து பார்க்க, அவளோ வெட்கத்தால் இமை மூட, விழியிலே மலர்ந்தது உயிரிலே கலந்தது பெண் என்னும் பொன்னழகே, அடடா எங்கெங்கும் உன்னழகே, அடடா எங்கெங்கும் உன்னழகே, உன் விழியே போதுமடி மனம் மயங்கும் மெய் மறக்கும் புது உலகின் வழி தெரியும் பொன் விளக்கே தீபமே என்ற பாடல் அந்த நேரத்தில் காரில் ஒலிக்க, இருவரும் தங்களை மறந்து பார்த்து கொண்டே இருக்க, வார்த்தைகள் இல்லாத உணர்வு பரிமாற்றம் அங்கு நிகழ்ந்து கொண்டிருந்தது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.